5 வருஷம் முன்னாடி போட்ட சோலார் ஸ்ட்ரக்சர் இப்போ எப்படி பெண்ட் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் சீப் ஸ்ட்ரக்சர் போட்ட ரிசல்ட். நான் ரீசெண்டாக ஒரு ஷாப் ரூஃபில் இன்ஸ்டால் பண்ணியிருந்த சோலார் ஸ்ட்ரக்சர் பார்த்தேன். முதல்ல பார்த்த உடனே என்ன தெரியுதுன்னா, சோலார் ஸ்ட்ரக்சர் முழுக்க பெண்ட் ஆகி வீக்காக இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு முக்கிய காரணம் லோ குவாலிட்டி ஜிஐ மெட்டீரியல், சரியான திக்னஸ் இல்லாத பைப், விண்ட் லோடு கால்குலேஷன் பண்ணாதது, ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணது, சீப் கிளாம்ஸ் அண்ட் ஃபாஸ்னர்ஸ் யூஸ் பண்ணது. இந்த மாதிரி வீக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? பேனல் டில்ட் சேஞ்ச் ஆகும், ஜென்ரேஷன் ரெடியூஸ் ஆகும், வாட்டர் லீக்கேஜ் வரும், ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகும், ஒர்ஸ்ட் கேஸ் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் கூட ஆகலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ், சோலார் பேனல் மட்டும் குவாலிட்டியாக இருந்தால் போதாது, ஸ்ட்ரக்சர் தான் முழு சிஸ்டமையும் ஹோல்ட் பண்ணுற பேக் போன். So, always use proper hard dip galvanized structure, correct design and wind load calculation, quality fasteners, strong anchoring, experienced installation team. சீப் ஸ்ட்ரக்சர் போட்டால் இன்றைக்கி சேவ் ஆகிற பணம் நாளைக்கு பெரிய லாஸ் ஆகும். ஸோ டூ இட் ஒன்ஸ் அண்ட் டூ இட் ரைட். ஸோ நல்ல குவாலிட்டியான சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நேம் விக்னேஷ். நான் பாஸ்ட் 5 இயர்ஸாக சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி சோலார் ரிலேட்டடான விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.